இதில் பட்டரே இல்லையப்பா. சாரி சார், பட்டர் கம்மியாக தான் வரும். பில்லு மட்டும் கம்மியாக வரல. 3D படம் மாதிரி தெரியலையே, எவ்வளோ 3D எடுத்த படம் மாதிரியே இருக்குது. ஷேட் மேடம், 3D படம்னா பாப்கார்ன் ஃப்ரீயா? சி, ஓகே ஓகே, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, மிச்சம் வச்சுருந்தா கொடுங்க. கொரோனாக்கு அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் டிமாண்டு, அதான் கொஞ்சம் ஐடியா பண்ணேன். அப்போ இந்த ரூ தான். யோ, கால் இருக்கு தெரியல, அதே ஒரு மேலே ஏற. ஷேட் ஹலோ, ஐ கல்கி, வெல்கம். அதற்கு குக்கர். ஹலோ ஹலோ, யாரோ வரு? Who is? அப்பா, நீ யாருன்னு அவனுக்கு தெரியணுமா? நீ யாருன்னு அவனுக்கு தெரியணுமா? தெரிய வச்சு புடி. ஹலோ, இங்கேயே போனீங்க? நான் யாருன்னு தெரியாதான் உனக்கு படம் தெரியுமா? தெரியுதா? செல்லம், உங்க இருந்த கைகளை இப்ப ரிலீஸ் பண்ணுங்க சார். எடுத்துடலாம். இருக்கு. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. என்னடா பண்ணுற? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்க வேண்டியதானே? ஃபோன் எடுக்கிறத விட்டு அப்பாவும் பொண்ணு சேர்ந்து ஒரு மொக்க படத்துக்கு வந்திருக்கீங்க. அப்பா பாத்திரம் போடுற கிளம்பு. மன்னிச்சிட்டுன்னு சொல்லு, போகிறேன். முடியாது. ஓ, சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆம்பளை அவன் காலை பிடிச்சி கெஞ்சறதை தவிர வேற வழியே இல்லை. தொட்டா சாவடிச்சிடும். சாவடிச்சிருவியா? அப்ப டயனா எப்படி செத்தான்ற உண்மையை அங்கிள்கிட்ட சொல்லிட்டு செத்துறேன். அங்கிளே, செம்மையா பிச்சிட்டான்ல. சரி, மன்னிச்சிட்டேன், கிளம்பு. இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம். சரி. ஆமா, நமக்குள்ள என்ன சாரி தேங்க்ஸ்லாம். லவ் யூ சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ என்னமா சொல்றான்? லவ் யூ சொல்றான் அங்கிள். எதுக்குடா ஐ லவ் யூ சொன்னா? என்ன சித்தப்பே, சிகரெட் எங்க போட்டுக்கிறீங்க? புகை அங்க வருது. ஏய் போடா, 2000 கிட் போடா. புகை மட்டும் இல்ல, உன் பொண்ணு வருது. இவ்வளவு வச்சிருக்கனே, வேஸ்ட் ஆயிருமே. ஹாய் அங்கிள். என்னம்மா சரஸ்வதி, வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு தான் மாமனார் மாமியார் இல்லையா அங்கிள்? இல்லன்னா ரொம்ப நல்லதுமா. என்னடி உன் அப்பா கண்ணில் திருட்டு கலை தெரியுது? திருட்டு கலலக்கா, சுருட்டு கடை. சரி அங்கிள், கிளம்புறேன். ஓகே பாய். ஏய், ஹெல்மெட் போட்டா மட்டும் பத்தாது, லாக் பண்ணணும். நீ கிளம்பு, இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு. ஒன்றும் இல்லை. வாமா கண்ணான கண்ணே. கண்ணான கண்ணே. என்னது? சும்மா கொஞ்சம் வேண்டா. அப்புறம் அம்முழு பொம்முழு புஜ்ஜி கட்டி. ஏய் புஜ்ஜிக்குட்டி, ஹலோ. அப்பா முன்னால சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது. வெரி பேட். இட்ஸ் ஓகே. அம்மா மேல சத்தியம் பண்ணு. என்ன ஷாக் அடிக்குதா? அடிக்கும், கை வை. உன் அம்மாக்கு நான் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். சும்மா அப்படியே ரசிப்பா. இவர் பெரிய ரஜினிகாந்த், ரசிக்கிறதுக்கு. குட் நைட்மா.
உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. சத்தியம் மட்டும் யாரு கேட்டாலும் பண்ணாதீங்கன்னு சத்திய தியேட்டர்ல வச்சு சத்தியம் வாங்கினால உங்க அம்மா. ஜி விட மாட்டீங்களா ஜி? கை வை. வேற எங்கேயாவது சிகரெட் வச்சிருக்கியா? ஊனா என்ன எடு. வை. கை. அது என்ன சேஃப்டி லாக்கரா? எடு. அது அவ்வளவுதானா இல்ல? அட பாவி, நீ சிகரெட்டை பிடிக்கிறியா இல்லை விற்கிறியாப்பா? இவ்வளோ நிக்கட்டன் உடம்புக்குள்ள போனா என்ன ஆகுறது? பாய் தர. என் ஸ்கூல் டேஸை நினைச்சாலே நீ அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலாக ஓடினது தான் ஞாபகம் வருது. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தானே நீ கஷ்டப்பட்டு வாங்கின வீடை பேங்க்ல வச்ச. அன்னைக்கு அந்த பேங்க்காரங்கிட்ட நீ இஎம்ஐ பே பண்ண முடியாம கெஞ்சினதுனால பார்க்க முடியலப்பா. போதும்பா. எனக்காகவும் அம்மாக்காகவும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. எனக்கு ஒன்று நல்லா பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் கனடா போகிறது உன்னை விட்டு தூரமாக இருக்கணும்னு கிடையாது. இந்த கடனெல்லாம் அடைச்சி எப்பவும் உன் கூட இருக்கணும் தானேப்பா ஆசைப்படுறேன். பா ப்ளீஸ்ப்பா, இந்த சிகரெட் வேண்டாம். கடைசியா ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறேம்மா. ஃபர்ஸ்ட் பஃப் எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி தான் லாஸ்ட் பஃப். காட் இஸ் கிரேட். அன்பு சொன்னா அப்பா சிகரெட் விட போறேன். தட்ஸ் இட். நாளையிலேருந்து அப்பா லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. பாடி ஹெல்த் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஈவினிங் ராகவன் கால் பண்ணா கூட அவனை அவாய்ட் பண்ணிட்டு குடிக்க கூப்பிடுவான். நைட்டு தெளிவா 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நீ மிஸ் கால் கொடுக்கறதுக்கு முன்னால நானே சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஜஸ்ட் ½ அன் ஹவர் முன்னால ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சா அப்பா பண்ண சத்தியத்துக்கு ஏதாவது சோதனை வருமா? வரும். அப்பா சிகரெட்டை விட்டாச்சு. டேய் சீக்கிரம் வாடா. அக்கா நீங்க தான் சிக்கன் மட்டன் நல்லா கட்டுவீங்கல்ல, உங்களாலே இந்த குளிர் தாங்க முடியலையே. என்ன பாருங்க, பியூர் வெஜிடேரியன். நான்லாம் எப்படி தாங்குவேன்? ஏய், இந்த மைனஸ் டிகிரிக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாம் தெரியாது. சி சீக்கிரம் எடுத்து கொடு. அக்கா இந்த சிக்கனை நான் சுமக்கிறதே பெரிய பாவம்க்கா. இந்த பாவத்தை நீங்களே சுமங்க. தம்பி, அக்கா உனக்கு இந்த மாதம் சேலரி கிரெடிட் ஆச்சா? ஓ வந்துருச்சே. அப்போ மீதி பாவத்தையும் நீ ஏன் சுமந்துக்கோ. அக்கா போறீங்களா? சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நான் இங்கே ஃப்ரீஸ் ஆகிடுவேன். கேக்குதா? ஹலோ, இங்கே சிக்னல் இல்லை. கேக்குதா? இப்போ கேக்குதா? கேட்குது. வேலை கிடைச்சிருச்சு. சூப்பர்டா. வாவ், எங்க எப்போ? ஆனால் பிளேஸ்மெண்ட் ஹைதராபாத்தில். நாளைக்கே போகணும். நாளைக்கே வா. இல்லை உனக்கு வேணான்னா சொல்லிடு. வேலையாவது வெங்காயமாவது அப்படியே தூக்கி போட்டுடலாம். எனக்கு நீ சொல்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மரியாதையாக கிளம்பு. சரி, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? இப்போ வா. பார்க்க வேணாமா? பார்க்கணும், சில பல சட்ட சிக்கல். சரி இரு, நான் வரேன். சரி பாய். டேய், பர்ஃப்யூம் இருக்கா? லட்சி ஓட்கா தானே வச்ச, ஸ்மெல்லாம் வராது. ஓடிப்போ. ஷோரா? ஆமாம் இப்படிதான் ரொம்ப நாள் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். யாரா என்ன? நீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் அப்படி என்னதான் பண்ணுவீங்க? ஒரு நியூலி மேரிட் பர்சன் என்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்டா போறேன். ஏன் என்னடா? ஓ உனக்கு இருக்கு, சொல்லுமா ஏன்? நான் என்னத்த ஏன்னா கம்பெனி மேல எனக்கு இருக்க கமிட்மெண்ட், கஸ்டமர் மேல எனக்கு இருக்க கேர். ஆமாம் சார். உங்கள் ஒய்ஃபு கால் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க சீக்கிரமாக தூங்கிட்டு வாங்கலாம், உங்களை வெளியிலே சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. டேய்
சார் தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்குறேன். ஏய் சரி கிளம்புறேன். பெர்மிஷன் ஓகே? 2 மணி நேரம் பெர்மிஷனுக்கு 1 மணி நேரம் இவனே பேசிட்டான். ஏய் உன் ஹைதராபாத் பஸ்ல தானே போறான், நீயே கொண்டு போய் விட்டுரு, இல்லைன்னா திரும்ப மேட்சுக்கு போயிட போறான். இல்லக்கா, அவன் மாறிட்டான். அப்படியா? நியூஸ்ல சொன்னாங்க பார்த்தேன். போக்கா, நான் கிளம்புறேன். பாய். பார்த்து போ.